கணபதி தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கட்சி மேலிடம் தெரிவித்துள்ள விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி மேலிடத்தை பொறுத்தவரை தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு யாரை தலைவராக நியமிப்பது என்பதிலே இருந்து வந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், யாருக்கு எதிர்ப்பு குறைவாக இருக்கும் என்பதை கண்டுகொள்வதில்தான். ஏனென்றால் யாரை தலைவராக போட வேண்டும் என்று பரிசீலித்தாலும் அதிலே தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரை தலைவராக போட்டாலும் எதிர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த சமயத்திலே யாருக்கு எதிர்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதோ, யார் மற்றவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாரோ அவரையே தலைவராக போட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் தலைமையின் விருப்பமாக இருந்தது. குறிப்பாக இந்த விஷயத்திலே முக்கியமான முடிவுகள் அனைத்தும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியால் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் துணைத் தலைவரான ராகுல் காந்தி தான் இது தொடர்பான ஆலோசனைகளை நடத்தினார். ஆரம்ப கட்டத்திலே அவர் காங்கிரஸ் தலைவரான முகுல் வாஸ்னிக் மற்றும் குலாம் நபி ஆசாதுடன் ஆலோசனைகளை நடத்தி பின்னர் காங்கிரஸ் கட்சி தலைவரான சோனியா காந்தியை கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சமீப வாரங்களாக சோனியா காந்திக்கு உடல்நலம் சரியில்லை. அவர் மருத்துவமனையிலே இருக்க நேரிட்டது. அதன் பின்னும் தற்போது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இறுதி முடிவு காங்கிரஸ் துணைத் தலைவரான ராகுல் காந்தியால் எடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கட்சி மேலிடம் எதிர்ப்பு குறைவாக இருக்கும் என கருதி இருக்கிறதோ அவரே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறார்கள். காயத்ரி, கணபதி, இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு இழுபறி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? 4 மாத காலம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை என்ன? நிச்சயமாக ஈவிகேஎஸ் இளங்கோவன் ராஜினாமா செய்த பிறகு பல்வேறு தரப்புகளையும் கலந்தாலோசித்து பின்னர் முடிவு எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவரான ராகுல் காந்தி விரும்பினார். அதன்படியே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று பல்வேறு தரப்பினரையும் அவர் கலந்தாலோசித்தார். இதை தவிர கட்சியின் செய்தி தொடர்பாளரான குஷ்பு போன்றவர்களும் டெல்லி வந்து ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி ஆகியோரை சந்தித்தார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் டெல்லியிலேயே தொடர்ந்து முகாமிட்டிருந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே சமயத்திலே தலைவராக யார் யாரெல்லாம் பரிசீலிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல்வேறு எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தன. யாரை தலைவராக போட வேண்டும் என்று ஆலோசனை செய்ய ராகுல் காந்தி விரும்பினார். ஆனால் கட்சியை சேர்ந்த பல்வேறு கோஷ்டிகள் யாரை தலைவராக போடக்கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு கோஷ்டியும் தங்களுக்கு பிடிக்காதவர் யார், தங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யார் என்று அவரை தலைவராக வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே தான் நீண்ட ஆலோசனைகள் நடைபெற்றன. இதை தவிர காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு நடுவிலே பல்வேறு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் முடிந்து தற்போது தமிழகத்திலே உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை காங்கிரஸ் சந்திக்க வேண்டும். அது எப்படி சந்திக்க வேண்டும்? திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டுமா? அப்படி என்றால் எத்தகைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே எல்லா கோஷ்டிகளையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தலைவர். இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி தொடருமானால் அந்த கட்சியின் தலைமையுடனும் அனுசரித்து போக வேண்டும் என்கிற சூழ்நிலையிலே இப்போது இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, கணபதி, தகவல்களுக்கு நன்றி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.